கிருபைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4. தாழ்மையுள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும். நீதிமொழிகள் 22:4. Obey the Lord, be humble, and you will get riches, honor, and a long life. Proverbs chapter 22 verse 4. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்வதும் தாழ்மையின் சிந்தையை தரித்துக் கொள்வதுமே உங்கள் வாழ்க்கையின் பிரதான நோக்கமாயிருக்கட்டும். இந்த 2 காரியங்களும் உங்கள் ஜீவியத்தை அலங்கரிக்குமேயானால் உங்கள் வாழ்க்கையின் மகிமையும் தேவையான ஐஸ்வர்யமும் தெய்வீக ஆரோக்கியம் நிறைந்த ஜீவனும் உங்களை பின்தொடர்ந்து வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழும்படியான கனத்தை உங்களுக்கு தருவார். எந்த ஒரு சத்துருவின் சதி திட்டமும் ஆலோசனையும் உங்கள் ஆசீர்வாதத்தை பறித்துவிடவே முடியாது. கர்த்தர் துணை நிற்க நீங்கள் காரிய சித்தியுள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆகவே தைரியமாயிருந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலே மிகவும் விழிப்போடும் ஜாக்கிரதையோடும் தேவனுக்கு முன்பாக உங்கள் பயபக்தியையும் தாழ்மையையும் காத்து கொண்டு நடவுங்கள். தேவ பிள்ளையே, தாழ்மையான இருதயம் உள்ளவர்களை இந்த நாட்களிலே பார்ப்பது மிகவும் கடினமே. எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் யாருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், நான் ஏன் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் உண்டு. மற்றவர்களுக்கு முன்பாக மிகவும் தாழ்மையுள்ளவர்கள் போல் நடிப்பவர்களும் உண்டு. ஆனால் இருதயத்தில் உண்மையான தாழ்மையுள்ளவர்களை தேவன் அறிவார். அன்பானவர்களே, தாழ்மையான ஒரு மனிதனுடைய சிந்தனையில்தான் ஆரம்பமாகிறது. அவனுடைய சிந்தனை மண்டலத்தை சாத்தான் பிடித்துவிட்டால் அவன் வாழ்க்கை முழுவதையுமே சிறைபிடித்து பாதாளத்திலே தள்ளிவிடுவான். வாழ்க்கையிலே குழப்பத்தையும் தோல்வியையும் கொண்டு வந்து விடுவான். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவிலுள்ள தாழ்மையின் சிந்தையை தரித்து கொண்டு ஞானவான்களாக விளங்குங்கள். தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. தேவ குமாரனே பிதாவுக்கு முன்பாக தாழ்த்தும் போது நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக கட்டாயம் தாழ்மையின் சிந்தையோடு வாழ்ந்தே ஆக வேண்டும். இயேசுவின் தாழ்மைதான் அவரை பிதாவோடு கூட சிங்காசனத்திலே உட்கார வைத்தது. அதுபோல உங்களையும் அவரோடு கூட தம்முடைய சிங்காசனத்திலே உட்கார வைப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என வேதம் கூறுகிறதை காண்கிறோம். உமக்கு பயப்படும் பயம் மாத்திரம் எங்களுக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதுவே எங்களின் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாக காணப்பட அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Beloved, let the fear of the Lord and the lowliness of the mind be the main purpose of your life. If these 2 things are your life, the glory of your life, the richness of life, and the life of healthy life will no doubt follow you. He will give you the honor of bowing down before others. The conspiracy and advice of any enemy cannot deprive you of your blessing. Come, Lord, and you will be a doer of good deeds. Beloved, it is very common to see humble people these days. I have everything, whom should I obey? There are people who think, why should I humble myself before others? There are those who pretended to humble in front of others, but
God knows the humble ones who are true in their hearts. Dear friends, humility begins with the thought of human being. Once Satan has captured his mind, he will take all his life in prison and cast him into the abyss. He will bring choice and failure in life. Therefore, you are always wise to clothe yourself with the humble mind that is in Christ Jesus. When you humble yourself before the Father, you and I must live with God. It is Jesus' humble that made him sit on the throne, even with the Father. Prayer. Our dear Lord, we see that Scripture says that the fear of men will bring fear, and that only the fear which you fear must always be in us, which is to be found in our richest glory life. Praying in the name of Jesus, good Father. Amen.